வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் திடீர்னு கேஸ் ஸ்டவ் எரியல அப்படின்னா அது சின்ன வேலை செஞ்சு நீங்களே அதை எரிய வைக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மிக மிக தேவையான பொருள் ஒரு கட்டிங் பிளேடு, ஒரு திருப்பலி, ஏதாவது ஒரு கம், செல்லாக்கோ இல்லை ஃபெவிகாலோ ஏதாவது ஒரு கம்மு வேணும், ஒரு ஸ்டவ் பின்னு, ஒரு திருப்பலி. இது மட்டும் இருந்தால் போதும். நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை எரிய வைக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம கேஸ் ஸ்டவ் எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு இந்த 2 பர்னர் கப்பையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ்வை தலைகளை கமத்துங்க. அப்புறம் இந்த பர்னர் பிடிச்சிட்டு இருக்கிற இந்த நட்டை வந்து கழட்டணும். இந்த நெட்டு துரு பிடிச்சிருக்கு சில சமயம். அப்போ நீங்கள் தண்ணியை விட்டு கழட்டணும். எப்பயுமே ஒரு நெட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டைட் வச்சுட்டு அப்புறம் லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆயிரும். துருக்கு எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் தண்ணி தான். தண்ணினால தான் துரு பிடிக்கும். மீண்டும் தண்ணியை வச்சுருந்தா இதை கழட்ட முடியும். இப்படி கழட்டி இதை தனியாக வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற போல்ட் நெட்டை தனியாக வச்சுக்கோங்க. சில சமயம் போல்ட் இப்படி தனியாக வரும், சில சமயம் அதிலே ஃபிட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த வால்வில் ஒரு ஜெட் இருக்கும். இந்த ஜெட்டில் தான் அடப்பு இருக்கும். இந்த ஜெட்டை ஒரு கட்டிங் பிளேட் வச்சு லூஸ் பண்ணி கழட்டுங்க. கழட்டிட்டு இதில் நல்லா வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டஸ்ட் இருக்கும். டஸ்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கேஸ் ஃப்ளோ ஆகாது, எரியாது. அதனால் ஒரு ஸ்டவ் பின்னை வச்சு இதை குத்தி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டு வெளியே வந்துடும். அப்புறம் இப்படி நல்லா ஊதிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் வாட்டர். அதுக்கப்புறம் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஜெட்டை இதுலேயே போட்டுட்டு ஒரு மரம் மட்டும் ஏற்றணும். ஒரு மரம் மட்டும் ஏற்றிட்டு இந்த பேஸ்ட்டு வச்சு அந்த மரைக்கு ஜெட்டுக்கும் இடையில, இந்த மரைக்கு ஜெட்டுக்கும் இடையில இதை வைக்கணும். ஏன்னா மரம் சில சமயம் டைட் ஆகலைன்னா இந்த பேஸ்ட்டு ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை வந்து அதை அடைச்சிக்கும். அதனால் இது மேக்ஸிமம் இந்த பேஸ்ட்டை வச்சு அப்புறமேட்டு இதை டைட் வைங்க. ஏதாவது ஒரு பேஸ்ட்டு, செல்லாக்கோ இல்லை ஏதாவது ஒரு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பசத்தனம் உள்ளதாக இருக்கணும். வச்சுட்டு நல்லா டைட் வச்சுருங்க. மறுபடியும் அந்த பர்னரில் இந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளேம் வந்து கறி பிடிக்கும். அதனால் இதையும் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இந்த பர்னர் கப்பில் ஏதாவது ஓட்டை அடைச்சிருந்துச்சுன்னா அந்த இடம் எரியாது, அதையும் க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டு டைட் வச்சுருங்க. நல்லா டைட் வச்சுட்டு இப்போ நீங்கள் திருப்பி இதை நீங்கள் எரித்து பார்த்தீங்கன்னா நல்லா எரியும். நிறைய பேர் எங்களுக்கு வந்து அடுப்பை எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, டியூப்பை கழட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த டியூப்பை கழட்டுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்கிற இந்த கிளிப்பை லூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை போட்டு இதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு திருகன மாதிரி இழுத்திங்கன்னா கழண்டு வந்துடும். மறுபடியும் ஒரு துணியை போட்டு மறுபடியும் போடுறப்ப இறுக்கமாக திருகின மாதிரி ஏற்றினீங்கன்னா இது ஏறிடும். இந்த அடுப்புக்கு வர முக்கியமான காரணம் எறும்பாக தான் இருக்கும். நம்ம சமைக்கும் போது இது சுற்றி இருக்கிற நம்ம சிந்தக்கூடிய பொருளை அதை சாப்பிட்றதுக்கு வரும். அந்த ஜெட்டுக்குள்ளே அது கரெக்டாக போய் நின்றுக்கும். நம்ம கேஸ் திறந்து விடும்போது அந்த கேஸோட வாசம் பட்டு அந்த எறும்பு செத்து போய் வந்து ஒரு டஸ்ட்டாக வந்து முன்னாடி அடைச்சிக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஜெட்டை கழட்டி க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது எறும்பாக தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்துட்டிங்கனாவே, அதை எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி அதை ஜெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டு டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரம் போட்டுட்டு அதுக்கு இடையில பேஸ்ட்டை வச்சு மறுபடியும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறம் பர்னரை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லா எரியும். மேற்கொண்டு ஏதாவதுன்னா நீங்கள் கடையில் போய் பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா கேஸ் விஷயத்தில் அலட்சியம் கூடாது. அதனால் நீங்கள் இந்த சின்ன ட்ரிக்கை செஞ்சு பாருங்கள். இதுலேயே மேக்ஸிமம் எரியாதது எரிய வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
ஏதாவது இந்த வீடியோ பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம துணுக்குகள் சில சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.